லோக்கல் பிசினஸ் ஓனர் அவங்களோட பிராண்டை எப்படி வந்து ஆன்லைன்ல கொண்டு வருது அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு லோக்கல் பிசினஸ் ஓனர் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அவரால் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றதான். ஆல்வேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆல்வேஸ் ஹையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களோட பர்பஸ், நீங்க வந்து எத்தனை மக்களை ரீச் பண்ணணும், எவ்வளவு கஸ்டமர் வேணும் ஃபார் த லைஃப் டைம் இல்லைன்னா ஃபார் த இயர் அப்படின்றத நீங்க பிரிச்சு ஒரு கணக்கு எழுதணும். ஃபார் த லைஃப் டைம் எவ்வளவு கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றத எழுதிக்கங்க. தென் ஃபார் இயர் எவ்வளவு வந்து உங்களுக்கு கஸ்டமர் வேணும் அப்படின்றத எழுதிக்கங்க. தென் பர் மந்த் எவ்வளவு வேணும் அப்படின்றத எழுதிங்க. இப்ப பர் மந்த் எவ்வளவு கஸ்டமர் வேணுங்கிறத எழுதிருப்பீங்க இல்லையா, அந்த கஸ்டமர் உங்ககிட்ட எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணணும். அந்த பர்ச்சேஸோட ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்றத நீங்க கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ராஃபிட்டை எடுத்துட்டு போய் அந்த ப்ராஃபிட்டை நீங்க கம்ப்ளீட்டா வந்து பிராண்டிங்காக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆன்லைன்ல. என்ன ப்ராஃபிட்டை கம்ப்ளீட்டா இன்வெஸ்ட் பண்றதா அப்படின்னா, எஸ், இனிஷியல் ஸ்டேஜ்ல ஃபார் த 1 இயர் கிடைக்கிற ப்ராஃபிட் அப்படியே நீங்க வந்து ஆன்லைன்ல ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஃபார் த லைஃப் டைம் வந்து உங்களால கஸ்டமர் அக்வயர் பண்ண முடியும். இதே ப்ராசஸ் தான் நீங்க வந்து பொருள் வாங்கும் போதும் பண்ணிருப்பீங்க. இனிஷியலா ஒரு 5 லட்சமோ 6 லட்சமோ போட்டு நீங்க பொருள் வாங்கி வச்சிருப்பீங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எப்போ கிடைச்சிருக்குன்னா, ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ கிடைச்சுதான் இனிஷியல் ரிட்டர்ன்ஸே உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா. அதே சேம் கான்செப்ட் தான் நீங்க ஆன்லைன்ல ஆரம்பிக்கும் போதும் பண்ணணும். ஸோ இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால ஆன்லைன்ல பெருசா சர்வே பண்ண முடியும். இது மாதிரி பிசினஸ் ரிலேட்டட் டிப்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஜனார்தன் ஐயர் சாமியை ஃபாலோ பண்ணிக்கணும்.